இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25% கூடுதல் வரியை அமெரிக்கா நீக்க வாய்ப்புள்ளதாகவும் பதில் வரி 10 முதல் 15% குறைக்கப்படக்கூடும் என்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவுடனான வரிச் சலுகைகள் இன்னும் 8 முதல் 10 வாரங்களில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் பொருளாதார ஆலோசகரின் கருத்து வெளியாகியுள்ளது. மணிப்பூரின் மயாங் இம்பால் நகரில் விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக இம்பால் நதிக்கரை உடைந்துள்ளது. நதியிலிருந்து வெளியேறிய நீர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் இந்த வெள்ளம் மேலும் பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது. ஹோமியோபதி மருத்துவர்கள் பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உட்பட 1,80,000 மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். நவீன பார்மகாலஜி சான்றிதழ் படித்தவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்களாக மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ய அனுமதிப்பது நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என கூறி மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கும் தேசிய புலனாய்வு முகமைக்கும் நோட்டீஸ் அனுப்ப மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2008 மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலிருந்து பாஜக முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட 7 பேரையும் NIA சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் விடுவித்தது. இதனை எதிர்த்து குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தரப்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்ட 7 பேர் மற்றும் NIA அமைப்புக்கும் 2 வாரங்களுக்குள் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. $2,700 கோடி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி மீது CBI குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. எஸ் வங்கியின் தலைமை செயலதிகாரியாக ராணா கபூர் என்பவர் இருந்தபோது அந்த வங்கி அனில் அம்பானி நிறுவனங்களில் பெரிய அளவில் முதலீடு செய்தது. இந்த முதலீடுகள் சட்டவிரோதமானது என்றும் இதனால் எஸ் வங்கிக்கு $2,796 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. முதலீடுகளுக்கு பிரதிபலனாக அனில் அம்பானியின் நிறுவனங்கள் ராணா கபூரின் மனைவி மற்றும் மகள்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு வட்டி சலுகையோடு கடன் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் CBI அனில் அம்பானி, ராணா கபூர் உள்ளிட்டோரின் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கருத்து மத நம்பிக்கைகளை கேலி செய்யும் வகையில் இருப்பதாகவும் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது என்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தலைவர் அலோக் குமார் கூறியுள்ளார். நீதிமன்றங்களின் மீதான இந்திய சமூகத்தின் நம்பிக்கையை நிலைக்கச் செய்வது அனைவரது கடமை என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக மத்திய பிரதேச கோவில் சேதமடைந்த விஷ்ணு சிலை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் விசாரித்தார். அப்போது அவர் இவ்விவகாரத்தில் ஏதாவது செய்யுமாறு இறைவனிடமே வேண்டிக் கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். கர்நாடக மாநிலம் மதிகேரியில் தசரா கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அண்மையில் பெங்களூருவில் நடந்த RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இதுபோன்ற துயரம் மீண்டும் நிகழாமல் இருக்க மதிகேரி தசரா கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது, அதிக சத்தம் எழுப்பும் மின் சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது, சாலைகளை மறிக்கக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய சில வர்த்தக அலுவலர்கள் மற்றும் நிறுவன தலைமை அதிகாரிகளின் விசாக்களை ரத்து செய்துள்ளதாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது தனிநபர்களின் பெயர்களை அறிக்கையில் குறிப்பிடவில்லை. பென்டனில் எனப்படும் மூலப்பொருளே அமெரிக்கர்கள் பலரையும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்குவதாக ட்ரம்ப் நிர்வாகம் கருதுகிறது. அதனால் இவ்விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.
பொருளாதார தடையிலிருந்து ஈரானுக்கு வழங்கிய சலுகைகளை அமெரிக்கா முடித்துக் கொண்டதால் அங்கு நடைபெறும் இந்தியாவின் திட்டங்களுக்கு அச்சுறுத்தல் நேரிட்டுள்ளது. இந்திய துறைமுகங்கள் குளோபல் லிமிடெட் வாயிலாக ஷாஹித் பேஹெஸ்தி டெர்மினல் செயல்பாடுகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. இதனால் சாபஹார் துறைமுகத்தில் 80 லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன. துறைமுகத்தின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அபராதம் விதிக்கக்கூடும் என்று தெரிகிறது. பிரிட்டனில் நடைபெறும் முறையற்ற குடியேற்றத்தை தடுக்குமாறு அந்நாட்டு பிரதமர் கயர் ஸ்டார்மரிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தேவைப்பட்டால் அதற்காக எல்லையில் ராணுவத்தை பயன்படுத்துமாறு யோசனை கூறியுள்ளார். பிரிட்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த டிரம்ப் தனது சுற்றுப்பயணத்தின் இறுதி நிகழ்ச்சியாக அந்நாட்டு பிரதமர் கயர் ஸ்டார்மரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் முறையற்ற குடியேற்றம் நாட்டினை உள்ளுக்குள் இருந்தே அழித்துவிடும் என்றும் கூறினார். சிக்கன நடவடிக்கையாக பட்ஜெட் நிதியை குறைக்க பிரான்ஸ் அரசு திட்டமிட்டிருப்பதாக அங்கு போராட்டம் வெடித்துள்ளது. பிரான்சின் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ஆசிரியர்கள், சுகாதார பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் உள்ளிட்டோர் தெருக்களில் குவிந்து அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டங்களால் பிரான்சில் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கன நடவடிக்கை தேவைப்படுகிறது என்று பிரான்ஸ் அரசு கருதுகிறது. டான்சானிய சரக்கு கப்பல் ஒன்று துருக்கியின் கெப்கெயின் பகுதியில் தரை தட்டி நின்றது. அதிவேகமாக வீசிய காற்று மற்றும் உயர்ந்தெழுந்த சீரற்ற அலைகளின் காரணமாக கப்பல் தரை தட்டி நின்றதாக கூறப்படுகிறது. ரேபிட் என பெயரிடப்பட்டுள்ள 81 மீட்டர் நீளமுள்ள இச்சரக்கு கப்பலில் 7 பணியாளர்களும் ஹெலிகாப்டர் உதவியோடு பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் அருகே ராம்சார் அங்கீகாரம் பெற்ற கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் வலசை வர தொடங்கியுள்ளன. வழக்கமாக அக்டோபரில் தொடங்கும் பறவைகளின் வருகை இந்த ஆண்டு முன்கூட்டியே செப்டம்பரிலேயே தொடங்கிவிட்டது. ரஷ்யா, சைபீரியா போன்ற குளிர் பிரதேசங்களில் இருந்து உள்ளான், பூநாரை போன்ற பல்வேறு இனப்பறவைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளன. வரும் மாதங்களில் நல்ல மழை பெய்தால் பறவைகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பறவைகளை பார்வையிட வசதியாக கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மில்லியனர்களின் எண்ணிக்கை 8,71,700 உயர்ந்திருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மெர்சிடிஸ் பென்ஸ் ஹரூன் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் 8.5 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மும்பையில் 1,42,000 மில்லியனர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து டெல்லியில் 68,200 மில்லியனர்களும், பெங்களூருவில் 68,200 மில்லியனர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் எழுதிய ஆசாதி என்ற புத்தகத்தின் அட்டைப்படம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புத்தகத்தின் அட்டையில் அருந்ததி ராய் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. இது இளைஞர்களை புகைப்பிடிக்க தூண்டும் வகையில் உள்ளதாக மனுதாரர் MP கோபகுமார் தெரிவித்துள்ளார். சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் சட்டம் 2003 மீறும் வகையில் உள்ள இப்படத்தை தடை செய்யவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நவராத்திரி பண்டிகை சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் வங்கதேசத்திலிருந்து ஹில்சா மீன்கள் மேற்கு வங்காளம் வந்து சேர்ந்துள்ளன. சுவை மிகுந்த இவ்வகை மீன்கள் வங்கதேசத்தில் அதிகம் கிடைக்கும் நிலையில் பண்டிகை காலத்தில் இவற்றின் தேவை வெகுவாக அதிகரிக்கும். ஆனால் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக தடைகள் இருந்தாலும் ஹில்சா மீன்களை மட்டும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்க வங்கதேசம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி 1200 டன் மீன்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கும் நிலையில் அதன் முதல் தவணை வந்து சேர்ந்தது. வரும் 5ஆம் தேதி வரை ஹில்சா மீன்கள் வரும். துர்கா பூஜையின் போது மீன்கள் இறைச்சி உணவை படையில் இடுவதும் அதை உண்பதும் வங்காளிகளின் கலாச்சாரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. குறிப்பாக துர்கா பூஜையின் இறுதி நாளான விஜயதசமியின் போது மீன் படையிலிட்டு கடவுளை வழியனுப்பி வைப்பதும் அப்போதுதான் அந்த மீன் அடுத்த ஆண்டு கிடைக்கும் என்பதும் வங்காளிகளின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிட்காயினை கையில் வைத்திருப்பது போன்ற 12 அடி உயர சிலை ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்திற்கு வெளியே நிறுவப்பட்டுள்ளது.
டிரம்பின் கிரிப்டோ கரன்சி ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை திறக்கப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பதாக அறிவித்தது. இது கிரிப்டோ கரன்சி மற்றும் நிதி சந்தைகளில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. கடும் நஷ்டத்தில் உள்ள இன்டெல் நிறுவனத்தில் AI சிப் தயாரிப்பு நிறுவனமான NVIDIA $5 பில்லியன் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது. இதனையடுத்து ஒரே நாளில் இன்டெலின் பங்கு மதிப்பு 25% உயர்ந்தது. சிப் தயாரிப்பில் முன்னோடி நிறுவனமான இன்டெல் கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரும் இழப்பை சந்தித்து வருகிறது. தங்கள் நாட்டு நிறுவனத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக ட்ரம்ப் அரசு இன்டெலின் 10% பங்குகளை கடந்த மாதம் வாங்கியது. இந்நிலையில் போட்டி நிறுவனமான NVIDIA இன்டெலில் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்திருப்பது சிப் தயாரிப்பு துறை பெரும் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மாருதி சுசுகி கார்களின் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறைய உள்ளது. GST வரி குறைக்கப்பட்டதால் 46,400 ரூபாயிலிருந்து 1,29,600 ரூபாய் வரை கார்களின் விலை குறைக்க உள்ளதாக மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது 1000 பேருக்கு 34 பேரிடம் மட்டுமே கார் உள்ளதாகவும் விலை குறைப்பின் பலனாக அதிகம் பேர் கார் வாங்கும் நிலை ஏற்படும் என்றும் மாருதி நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக டாடா, மஹேந்திரா, ரெனோ உள்ளிட்ட நிறுவனங்களும் விலை குறைப்பை அறிவித்திருந்தன. சண்டிகரில் உள்ள ரத்தன் திலான் என்ற நபர் தனது நண்பரின் ஃபெராரி கார் எத்தனால் கலந்த பெட்ரோல் ஊற்றியதால் பழுதடைந்து விட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் ரத்தன் திலான் பதிவிட்டுள்ளார். E20 பெட்ரோலால் விலை மதிப்பு மிகுந்த வாகனங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் இதுகுறித்து யாரும் அதிகம் பேசுவதில்லை என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் ஈரப்பதத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டிருப்பதால் இன்ஜினுக்குள் கோளாறு ஏற்படுவதாகவும் அவர் விளக்கியுள்ளார். ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் பெரிய தனியார் தங்கச் சுரங்கம் உற்பத்திக்கு தயாராகி வருகிறது. டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குதாரரான ஜியோ மைசூர் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. முதலில் ஆண்டுக்கு 750 கிலோ அளவுக்கு உற்பத்தி செய்யவும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 1000 கிலோ அளவுக்கு உற்பத்தியை உயர்த்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவின் தங்க இறக்குமதி என்பது பெருமளவில் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சாம்பியன்ஷிப் தடகளத்தில் ஈட்டி எறிதல் பிரிவில் நடப்பு சாம்பியனான நீரஜ் சோப்ரா அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார். ஒலிம்பிக் சாம்பியனான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 8வது இடத்தையே பிடித்தார். அவரது சிறந்த தூரம் 84.03 மீட்டர் மட்டுமே. டோக்கியோ ஒலிம்பிக்கு பிறகு சர்வதேச போட்டியில் அவர் முதல் 2 இடங்களுக்குள் வெளியே வருவது இதுவே முதல் முறை. இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீரரான சச்சின் யாதவ் 4வது இடத்தை பிடித்து அசத்தினார். இதேபோல ஒலிம்பிக் சாம்பியனான பாகிஸ்தானின் நதீம் அர்ஷாத்தும் பதக்கம் வெல்ல தவறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை வீழ்த்தியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 169 ரன்களை எடுத்தது. அந்த அணியின் வீரர் முகமது நபி 22 பந்துகளில் 60 ரன்களை விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை 18.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியில் அதிகபட்சமாக குஷால் மெண்டஸ் 74 ரன்கள் குவித்தார். இந்த வெற்றியை அடுத்து பி பிரிவில் இருந்து இலங்கை மற்றும் வங்கதேச அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. பாலிவுட் படத்தில் நடிக்க ஹாலிவுட் நடிகை சிட்னி ஸ்வீனிக்கு ஒரு பாலிவுட் படத்துக்கு 530 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் தி சன் பத்திரிகை தெரிவிக்கிறது. இந்தியாவில் மிக அதிக செலவில் தயாரிக்கப்படும் படமாக இது இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தில் சிட்னி ஓர் இந்திய நட்சத்திரத்துடன் காதலில் விழும் இளம் அமெரிக்க நட்சத்திரமாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. படத்தில் நடிப்பதற்கு 415 கோடி ரூபாயும் படத்துடன் விளம்பர ஒப்பந்தங்களுக்கு 115 கோடி ரூபாயும் சிட்னிக்கு ஊதியமாக வழங்கப்பட உள்ளது. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உரிய அக்கறை செலுத்தவில்லை என்றால் தமிழக அரசை எதிர்த்து போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் எச்சரித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கொடுமையான சுரண்டல் ஒப்பந்த முறை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார்.
சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தூய்மை பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பேரணி சென்றனர். எழும்பூரில் நடந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தூய்மை பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கக்கூடாது, பணி நிரந்தரம் வேண்டும், திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து நடந்த கண்டன உரை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் தூய்மை பணியின் போது உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. மிதவை கப்பலில் தூய்மை பணி செய்தபோது வாயு தாக்கியதில் புன்னைக்காயலைச் சேர்ந்த ஜெனிசன் தாமஸ், நெல்லை உபரியைச் சேர்ந்த சிரோன் ஜார்ஜ் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 4 கோடி ரூபாய் இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை குடும்பத்தார் மற்றும் உபரி புன்னைக்காயல் மணப்பாடு பகுதி மீனவ கிராம மக்கள் அளித்தனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் 2 உயிரிழந்துள்ளனர். சமோலி மாவட்டத்தின் குந்தாரி, லகவானி, சர்வானி மற்றும் துருமா ஆகிய கிராமங்களில் 3 மணி நேரத்திற்குள் 70 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் மலைகளிலிருந்து மண் சரிந்து விழுந்ததில் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 2 உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படும் மேலும் 8 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே உத்தராகண்டில் மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்டவற்றால் 23 பேர் உயிரிழந்திருந்தனர். 17 பேர் மாயமாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரின் மாயாங் இம்பால் நகரில் விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக இம்பால் நதி கரை உடைந்துள்ளது. நதியிலிருந்து வெளியேறிய நீர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களையும் குடியிருப்புகளையும் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூரில் இந்த வெள்ளம் மேலும் பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது. கனமழை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்துக்கு நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் சென்றபோது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாண்டி தொகுதி பாஜக எம்பியான கங்கனா ரணாவத் மணாலி அருகில் உள்ள பாட்லிஹால் பகுதிக்கு சென்றார். அப்போது அந்த பகுதி மக்கள் கங்கனாவை திரும்பி போய் என்றும் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்றும் கோஷமிட்டனர். உள்ளூர் மக்களுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டதால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. ஹிமாச்சலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த கங்கனா தனது உணவகத்தில் 50 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானதாக கூறியது சர்ச்சையாகியுள்ளது. மண்டி தொகுதி எம்பி கங்கனா ரணாவத் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தார். அப்போது அவர் மணாலியில் உள்ள தனது உணவகத்தில் நேற்று 50 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரமாகியுள்ளதாகவும் அந்த உணவகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதியமாக மட்டும் 15 லட்சம் ரூபாயை செலவிடுவதாகவும் கூறினார். எனது வேதனையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என மக்களிடம் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு ஆறுதல் கூற சென்றவர் தனது நிதி இழப்பு பற்றி பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. ஹோமியோபதி மருத்துவர்கள் பதிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உட்பட 1,80,000 மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். நவீன பார்மலாஜி சான்றிதழ் படித்தவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்களாக மகாராஷ்டிர மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்ய அனுமதிப்பது நோயாளிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் என கூறி மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதானி குழுமம் தொடர்பான செய்திகளை வெளியிட தடை விதித்திருந்த டெல்லி மாவட்ட நீதிமன்றம் அத்தடையை ரத்து செய்துள்ளது. இது கடந்த ஆண்டு பத்திரிகை சுதந்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த கவலையை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஜி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அவதூறு வழக்குகளில் இடைக்கால தடையை பிறப்பிக்கும் போது பேச்சு சுதந்திரம் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்பு ஆகியவற்றை தடுப்பதற்காக சாத்தியக்கூறுகளை நீதிமன்றங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. விசாரணைக்கு முன்பாகவே நீதிமன்றங்கள் விதிக்கும் இடைக்கால தடைகள் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் முன்பே செய்திகளுக்கு விதிக்கப்படும் மரண தண்டனை என கூறியிருந்தது. பத்திரிகையாளர்களின் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது அரசமைப்பு கடமை எனவும் ஒரு செய்தி பொய்யானது அல்லது தீங்கான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நிறுவாமல் இடைக்கால தடைகள் பிறப்பிக்கப்படக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அதானி குழுமம் மீது ஹிண்டன்பெர்க் முன்வைத்த முறைகேடு குற்றச்சாட்டுகளை பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபி ரத்து செய்துள்ளது. அதானி குழுமம் பங்கு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக ஹிண்டன்பெர்க் 2023 ஆண்டு அறிக்கை வெளியிட்டது.
இது இந்திய பங்குச்சந்தையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த அறிக்கையால் அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டை விசாரித்த செபி அதானி குழும பரிவர்த்தனைகளில் மோசடியோ அல்லது பண முறைகேடோ நடக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. எனவே அதானி குழுமத்திற்கு எதிராக தொடர் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை என்றும் செபி அறிவித்துள்ளது. எய்ம்ஸால் நடத்தப்படும் அகில இந்திய நர்சிங் அதிகாரி தேர்வில் மீண்டும் வினாத்தாள் கசிவு மற்றும் மோசடிகள் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. சுமார் 60 விழுக்காடு கேள்விகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பரவி வந்ததாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டும் இதேபோன்ற சர்ச்சையால் சிபிஐ விசாரணை நடந்தது. நர்சிங் சங்கங்கள் இந்த விவகாரம் குறித்து எய்ம்ஸ் இயக்குநருக்கு கடிதம் எழுதியுள்ளன. மேலும் இந்த சம்பவம் தேர்வின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோர் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். தலைநகர் பாட்னாவில் உள்ள விடுதியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 30 நிமிடங்கள் வரை இந்த சந்திப்பு நடக்காத தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் பீகார் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 25 விழுக்காடு கூடுதல் வரியை அமெரிக்கா நீக்க வாய்ப்புள்ளதாகவும் பதில் வரி 10 முதல் 15 விழுக்காடு குறைக்கப்படக்கூடும் என்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவுடனான வரி சர்ச்சைகள் இன்னும் 8 முதல் 10 வாரங்களில் முடிவுக்கு வரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ள நிலையில் பொருளாதார ஆலோசகரின் கருத்து தற்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பிட்காயினை கையில் வைத்திருப்பது போன்ற 12 அடி உயர சிலை ஒன்று அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டடத்திற்கு வெளியே நிறுவப்பட்டுள்ளது. டிரம்பின் கிரிப்டோ கரன்சி ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை திறக்கப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைப்பதாக அறிவித்தது. இது கிரிப்டோ கரன்சி மற்றும் நிதி சந்தையில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. தான்சானியா சரக்கு கப்பல் ஒன்று துருக்கியின் கெய்ப்டென் பகுதியில் தரை தட்டி நின்றது. அதிவேகமாக வீசிய காற்று மற்றும் உயர்ந்தெழுந்த சீரற்ற அலைகளின் காரணமாக கப்பல் கரை தட்டி நின்றதாக கூறப்படுகிறது. ராபிட் என பெயரிடப்பட்ட 81 மீட்டர் நீளம் உள்ள இச்சரக்கு கப்பலில் இருந்த 7 பணியாளர்களும் ஹெலிகாப்டர் உதவியோடு பத்திரமாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வீழ்த்தியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான போட்டியில் முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 169 ரன்களை எடுத்தது. அந்த அணி வீரர் முகமது நபி 22 பந்துகளில் 60 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை 18.4 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியில் அதிகபட்சமாக குஷால் மெண்டிஸ் 74 ரன்கள் குவித்தார். இந்த வெற்றியை அடுத்து பி பிரிவில் இருந்து இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. உலக சாம்பியன்ஷிப் தடகளத்தில் ஈட்டி எறிதல் பிரிவில் நடப்பு சாம்பியனான நீரஜ் சோப்ரா அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார். ஒலிம்பிக் சாம்பியனான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 8வது இடத்தையே பிடித்தார். அவரது சிறந்த தூரம் 84.03 மீட்டர் மட்டுமே. டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு பிறகு ஒரு சர்வதேச போட்டியில் அவர் முதல் 2 இடங்களுக்கு வெளியே வருவது இதுவே முதல் முறை. இந்தியாவைச் சேர்ந்த மற்றொரு வீரரான சச்சின் யாதவ் 4வது இடத்தை பிடித்து அசத்தினார். இதேபோல ஒலிம்பிக் சாம்பியனான பாகிஸ்தானின் நதீம் அர்ஷாத்தும் பதக்கம் வெல்ல தவறினார். ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் பெரிய தனியார் தங்கச் சுரங்கம் உற்பத்தி தயாராகி வருகிறது. டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குதாரரான ஜியோமைச்சோர் சர்வீசஸ் இந்தியா லிமிடெட் இத்திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறது. முதலில் ஆண்டுக்கு 750 கிலோ அளவிற்கு உற்பத்தி செய்யவும் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 1000 கிலோ அளவிற்கு உற்பத்தியை உயர்த்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் தங்க இறக்குமதி என்பது பெருமளவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாருதி சுசுகி கார்கள் விலை வரும் 22ஆம் தேதி முதல் குறைய உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதால் 46,400 ரூபாயிலிருந்து 1,29,600 ரூபாய் வரை கார்கள் விலையை குறைக்க உள்ளதாக மாருதி சுசுகி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது 1000 பேருக்கு 34 பேரிடம் மட்டுமே கார் உள்ளதாகவும் விலை குறைப்பின் பலனாக அதிகம் பேர் கார் வாங்கும் நிலை ஏற்படும் என்றும் மாருதி நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக டாடா, மஹிந்திரா, ரெனோ உள்ளிட்ட நிறுவனங்களும் விலை குறைப்பை அறிவித்திருந்தன.
நாகையில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள பல கட்ட நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் புத்தூர் ரவுண்டானா பகுதியை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் சென்று பார்வையிட்டார். எனினும் அந்த பகுதி குறுகலாக இருப்பதாக கூறி மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி அந்த பகுதி வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். திருவாரூரில் விஜயின் பரப்புரைக்கு 26 நிபந்தனைகளுடன் காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் தாவேகாவின் கோரிக்கையை ஏற்று காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் மதியம் 2 மணி முதல் 3 மணிக்குள் பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். காலை 9 மணிக்குள் கட்சியினர் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வர வேண்டும். ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட 26 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதிமுக முன்னாள் நிர்வாகி மருது அழகுராஜ் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார். அவருக்கு திமுக உறுப்பினர் அட்டையை ஸ்டாலின் வழங்கினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அழகுராஜ் எம்ஜிஆர் கொடுத்த உரிமையை பழனிசாமி பறிப்பதாக கூறினார். மேலும் கட்சியையும் அவர் அபகரித்து விட்டார் என்பதால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருப்பதாக மருது அழகுராஜ் குறிப்பிட்டார். திமுகவில் இணைந்துள்ள மருது அழகுராஜ் 1998 அதிமுகவில் இணைந்து 2004 ஆண்டு வரை பயணித்தார். பின்னர் 2004 தேமுதிகவில் இணைந்த அவர் 2009 மீண்டும் அதிமுகவிற்கே திரும்பினார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றி வந்த மருது அழகுராஜ் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பல முக்கியமான உரைகளையும் தயாரித்துக் கொடுத்தவர். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தால் உருவாக்கப்பட்ட நமது அம்மா நாளிதழின் ஆசிரியராகவும் விளங்கினார். 2021 ஆண்டு தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படவே மருது அழகுராஜ் அவரது ஆதரவாளராக இருந்து வந்தார். பன்னீர்செல்வத்தால் தொடங்கப்பட்ட நமது புரட்சி தொண்டன் இதழின் ஆசிரியராகவும் செயல்பட்டார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்புடைய சில வர்த்தக அலுவலர்கள் மற்றும் நிறுவன தலைமை அதிகாரிகளின் விசாக்களை ரத்து செய்துள்ளதாக டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட நிறுவனம் அல்லது தனிநபர்களின் பெயர்களை அறிக்கையில் குறிப்பிடவில்லை. பென்டனில் எனப்படும் மூலப்பொருளே அமெரிக்கர்கள் பலரையும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்குவதாக ட்ரம்ப் நிர்வாகம் கருதுகிறது. அதனால் இவ்விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொருளாதார தடையிலிருந்து ஈரானுக்கு வழங்கிய சலுகைகளை அமெரிக்கா முடித்துக் கொண்டதால் அங்கு நடைபெறும் இந்தியாவின் திட்டங்களுக்கு அச்சுறுத்தல் நேரிட்டுள்ளது. இந்திய துறைமுகங்கள் குளோபல் லிமிடெட் வாயிலாக ஷாஹித் பேஹெல்தி டெர்மினல் செயல்பாடுகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. இதனால் சாபாஹார் துறைமுகத்தில் 80 லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளன. துறைமுகத்தின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா அபராதம் விதிக்கக்கூடும் என்று தெரிகிறது. ரஷ்யாவின் கம்சாட்கா பிராந்தியத்தில் 7.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பெட்ரோ பாவ்ஸ்லோக் பகுதிக்கு கிழக்கில் 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இடத்தை மையமாக வைத்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் 5.8 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுக்குமாடி கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். வெளியே நிறுத்தப்பட்ட கார்கள் குலுங்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தொடர் நிலநடுக்கங்களால் கடற்கரையோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் இயல்பு நிலை திரும்பியதால் சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. ஜியோ தெர்மல் தொழில்நுட்பம் மூலமாக பூமிக்குள்ளிருந்து மின்சாரம் எடுக்கும் திட்டம் வேகம் பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, நார்வே, ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளின் உதவியோடு இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசு கூறியுள்ளது. பூமியின் ஆழத்தின் மையப்பகுதியில் இயல்பாகவே உள்ள கடும் வெப்பத்தின் உதவியோடு 10 கிகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை செயலாளர் சந்தோஷ் சாரங்கி தெரிவித்தார். மைக்ரோசாப்ட் நிறுவனம் விண்டோஸ் 10 இயங்குதளத்திற்கான தொழில்நுட்ப உதவியை வரும் அக்டோபர் 14ஆம் தேதியோடு நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கு பிறகு விண்டோஸ் 10 கணினிகளுக்கு மைக்ரோசாப்ட்
பாதுகாப்பு புதுப்பிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை செய்யாது என்று தெரிவித்துள்ளது. விண்டோஸ் 10 இயங்குதளம் உள்ள கணினிகள் தொடர்ந்து இயங்கினாலும் வைரஸ் தாக்குதலுக்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும், எனவே பயனர்கள் விண்டோஸ் 11க்கு கணினியை மேம்படுத்துமாறு மைக்ரோசாப்ட் பரிந்துரைத்துள்ளது.